இன்றைய நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னா சுஜி, இந்த தற்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு புகைப்படம் வைரலாக பரவி வருது. அந்த புகைப்படத்தோட ஒரு செய்தி பகிரப்படுது. என்னன்னா, மலேசியாவில் நடைபெற்ற ஒரு ஆடை வடிவமைப்பு போட்டியில் இலங்கையை சேர்ந்த ஒரு பிரபலமான பெண்கள் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் கலந்து கொண்டதாகவும் அதில் அவர் அணிந்திருக்க ஆடை தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இப்படி ஒரு தகவல் தான் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படுது. அந்த ஃபோட்டோவோட கொடுத்திருக்க விவரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் இருந்தால், இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி மலேசியாவில் நடைபெற்ற ஆடை வடிவமைப்பு போட்டியில் பங்கேற்ற ஆசிரியருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்ப்பு. நாட்டின் முன்னணி பிரபல மகளிர் பாடசாலை ஒன்றில் ஆங்கில ஆசிரியை ஒருவர் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஆடை வடிவமைப்பு போட்டியொன்றில் பங்கேற்றுள்ளார். அங்கு அவர் இருத்துண்டு நீச்சலுடையில், அதாவது பிகினி போட்டியின் ஒரு நிகழ்வில் தோன்றியமைக்கு தற்போது பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக அந்த பாடசாலை சேர்ந்த ஆசிரியர்கள் அவருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளதாகவும், இன்னும் சிலர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆசிரியர் மீது ஏற்பட்ட பொறாமையினால் தான் இந்த மாதிரியான சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த போட்டி தொடர்பான விடயங்கள், அதை போன்ற பிரபல பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் இவ்வாறான போட்டியொன்றில் கலந்து கொண்டாரா போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேசப்போகிறோம். இல்லையா சுஜி? ஆமாம். அதாவது உண்மையிலேயுமே இலங்கையின் ஒரு பிரபல பாடசாலையின் பிரபல பெண்கள் பாடசாலையின் ஆசிரியர் இப்படி கலந்து கொண்டிருந்திருந்தால் நிச்சயமாக அது தொடர்பான புகைப்படங்களாக இருக்கட்டும், காணொலிகளாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும், சமூக ஊடகங்களில் வெளிவரதை எங்களால் தடுக்க முடியாது. நிச்சயமாக அப்படி நடந்திருக்கும். இப்போ சிலர் என்ன, இதை எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி பகிரப்படுது அப்படின்னு சொன்னால், சக ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியைகள் தான் இதை பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இதை கல்வி அமைச்சில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது இன்னொரு ஆசிரியர் தொடர்பில் இன்னொரு ஆசிரியருக்கு இருக்க பொறாமை அப்படின்ற ரீதியில் பகிரப்படுது. பெண்களில் ஆடையை வச்சு ஒழுக்கத்தை நாங்கள் ஒருபோதும் தீர்மானிக்க முடியாது. இது காலாகாலமாக இந்த பேச்சு இடம்பெற்றுருக்கு. ஒரு ஆடை அதாவது கவர்ச்சியான ஆடைகள் அணிந்தால் அந்த பெண்கள் கெட்டவங்க அப்படின்னும், நல்ல ஆடைகள் அணிந்தால் அந்த பெண்கள் நல்லவங்க அப்படின்றதையும் கணிக்க முடியாதுன்றது தொடர்ந்து சமூகத்தில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே தான் காலாகாலமாக போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் இந்த விஷயத்துக்கு வரும்போது உண்மையிலேயுமே இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண்ணா அல்லது ஆசிரியரா அப்படின்னு பார்த்தா இல்லை. இவங்க குவாத்தமாலாவை சேர்ந்த ஒரு இளம் பெண். அப்போ இவங்க உண்மையிலேயுமே அப்படின்னா ஏன் இவங்க ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. நாங்கள் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது சமூக வலைத்தளங்களில் எங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ ரீல் ஒன்று கிடைச்சது, ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தில் இருந்து. அந்த காணொலியில் என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நமது அழகி மோன்ஷா பிளாங்கா, அதாவது 2026-27 ஆண்டுக்கான இந்த மோன்ஷா பிளாங்கா அப்படின்றது தான் அந்த பேஜண்டோட பேர். அந்த பேஜண்டில் கலந்துக்கிறாங்க. அவரது பெயர் ஜேம் ஸ்டெஃபனி ஹெர்னாண்டஸ் ரீனா அப்படின்னு தான் அவங்களோட பேரை சொல்கிறாங்க. அப்போ இவங்க இந்த இவங்க என்னது சான் ஜுவான் சமேல்கா அப்படின்ற ஒரு பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த பேஜண்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தேடும்போது, ரிவர்ஸ் இமேஜ் தேடுதலுக்கு உட்படுத்தி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஷார்ட் கிளிப் கிடைச்சது. அந்த கிளிப்பில் இப்படி குறிப்பிட்டு தான் அந்த ஷார்ட் கிளிப் வெளியாகி இருந்துச்சு. உங்களுக்கு கிளிப்புகளை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பில் ஆராயும் போது அவங்க அதே ஃபேஸ்புக் பக்கத்தில் அந்த ஒரு பேஜண்ட்டுக்கு போகும்போது அதில் பங்கு பெற்றவங்க தொடர்பாக அவங்கள அறிமுகப்படுத்திக் கொள்வாங்க. அப்படி படுத்தும் போது தன்னை பற்றி தெரிவிக்கும் ஒரு காணொலியில் அவங்க ஸ்பானிஷ் மொழியில் அவங்கள பற்றி தெரிவித்து பேசியிருந்தாங்க. அப்போ இவங்க இதன் போது அவங்க சொந்த ஊரை அடையாளப்படுத்தி குறிப்பிடுவது, அதாவது தான் ஆல்டா ஒராபஸ் பகுதியில் குறிப்பாக சுதேசி கலாச்சாரம் நிலவும் சான் ஜுவான் சமேல்கா நகரத்தைச் சேர்ந்தவர் என்று அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. 25 வயதான அவர் ரஃபேல் லாண்டி வார் பல்கலைக்கழகத்தின் சமூக சேவை துறையில் தொழில்நுட்ப கல்வியும் பட்டமும் பெற்றுள்ளதுடன் தனது பிரியமான சான் ஜுவான் சாமேல்கா நகரத்திற்கு புகழை தேடிக் கொடுத்து அதனை பெருமையுடன் பிரதிநிதித்துவப்படுத்துவதே தனது பிரதான நோக்கம் என்றும் தெரிவித்திருந்தார்.
அது இல்லாமல் அதாவது அவர் என்ன தெரிவிச்சிருந்தாருன்னா, அவர் வந்து மத்திய அமெரிக்க நாடான குவாத்தமாலாவின் சான் ஜுவான் செமெல்கா பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் அப்படின்னு தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இவர் வந்து குவாத்தமாலா பகுதியில் இருக்க சான் ஜுவான் செமெல்கா அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவர். அதனால இவர் வந்து இந்த பெண் வந்து ஃபேஸ்புக் கணக்கை பரிசோதித்த போது அந்த பேஜெண்டில் அவர் கலந்துக்கிட்ட இன்னும் சில காணொளிகளையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ அப்படி பார்க்கக்குள்ள இப்போ சொல்லியிருந்தாங்க இந்த போட்டி வந்து மலேசியாவில் நடைபெற்று. ஆமாம். ஆகவே இது தொடர்பான ஆய்வுகளையும் வந்து மேற்கொண்ட போது உண்மையிலுமே இந்த போட்டி வந்து மலேசியாவில் நடைபெறல. இந்த போட்டி எங்கே நடைபெற்றிருக்குன்னா குவாத்தமாலாவில் நடைபெற்றிருக்குது. அந்த குவாத்தமாலாவில் வந்து இவ்வாறான போட்டிகள் வந்து ஒரு வருடம் வந்து நடைபெறுமா. அதாவது குவாத்தமாலாவில் இருக்க மாகாணங்களை சேர்ந்த அழகிகள் வந்து இதில் கலந்து கொள்வாங்களாம். ஆகவே இந்த போட்டிக்கு பேர் என்னன்னு சொன்னால் நுவெஸ்ட்ரா பெலாசா மோஞ்சா ஃப்ளாங்கா. இந்த நம்ம சொல்கிற பேர்கள் வந்து சரியான உச்சரிப்பு வந்து அவங்களோட தெரியல, அவங்களோட நாட்டு மொழியில் சரியான உச்சரிப்பான தெரியல. ஆனால் நம்ம எடுத்து பார்த்ததுல இங்கிலீஷில் வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது மோஞ்சா பிளாங்கா அப்படின்றது வந்து குவாத்தமாலாண்ட தேசிய மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெள்ளை ஆர்கிட் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் கொபான் நகரசபை மற்றும் அல்டா வொராபஸ் நகரசபை இணைந்து 17 நகர சபைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தலா ஒரு பிரதிநிதியை வந்து இந்த அழகி போட்டிக்காக வைக்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்லி பார்க்கணுன்னா, குவாத்தமாலாட வந்து 17 நகர சபைகளுக்குமான ஒரு போட்டி தான். இது ஒரு பெஜெண்ட் தான். ஆனால் இது வந்து குவாத்தமாலாண்ட 17 நகர சபைக்குமான ஒரு பெஜெண்டாக தான் இருக்குது. மற்றது இந்த போட்டிக்கு ஆல்டா வொராபஸ் மாகாணத்திற்கு சொந்தமான நகர சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 15 இளம் பெண்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் அதில் இறுதிப் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த 6 போட்டியாளர்களில் ஜேம்ஸ் ஸ்டெஃபனி ஹெர்னாண்டஸ் ரீனாவும் ஒருவர் ஆவார். அதாவது ஜேம்ஸ் ஸ்டெஃபனி ரீனா அப்படின்னு சொல்றது வந்து இப்போ இலங்கை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பகிரப்படுற அந்த புகைப்படம், அந்த காணொலிகளில் இருக்கிற அந்த பெண் தான். அந்த பெண் அவங்க வந்து இறுதி சுற்றுக்கு பங்கு பற்றிய 6 போட்டியாளர்களில் அவங்களும் ஒருவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஆமாம், அப்படி பார்த்தா சுஜி இதன் அடிப்படையில் பார்த்தா இப்போ இலங்கை சேர்ந்த அதாவது வெளிநாடுகளை சேர்ந்த எந்த பெண்களுமே வந்து அந்த போட்டியில் கலந்துக்கலாம். ஆமாம், இது வந்து இந்த குவாத்தமாலாவில் வந்து அந்த நகர சபைகளுக்குள்ள நடைபெற்ற ஒரு போட்டி. இது வெளிநாடுகளில் வேறு நாட்டின பெண்கள் வந்து இதில் பங்கு பெறலை. ஆமாம், அதுதாங்க தெரிய வருது. அதை தவிர்த்து நாங்கள் பார்க்கும்போது இதில் இறுதிப் போட்டி வந்து 2026ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி கோபானில் அமைந்துள்ள இன்ஜெட் அப்படின்ற ஒரு விளையாட்டு வளாக மண்டபத்தில் வந்து மிகவும் கோலாகலமாக நடைபெற்றிருக்கு. இதை வந்து நிறைய சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் உள்ளூர் ஊடக நிறுவனங்கள் தொலைக்காட்சிகளில் வந்து நேரடியாகவும் இதை ஒளிபரப்பி இருக்கிறாங்க. எனவே இது வந்து இலங்கையைச் சேர்ந்த ஒரு பிரபல பெண்கள் பாடசாலையின் ஆசிரியை வந்து மலேசியாவில் நடந்த ஒரு பேஜெண்டில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து அவங்க வந்து ஒரு நீச்சல் உடையில் வந்த ஒரு புகைப்படம் அப்படின்னு பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இது ஒரு முற்றிலும் தவறான ஒரு விடயம். ஜேம்ஸ் ஸ்டெஃபனி ஹெர்னாண்டஸ் ரீனா எனும் போட்டியாளரின் புகைப்படங்கள். ஒரு விஷயம் பார்க்கணும், இது எதுக்காக பகிர்றாங்க அப்படின்றது இல்லை. சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஸ்கூலை நாங்கள் மையப்படுத்தி அந்த ஸ்கூலோட வேறு தொடர்பில் வெளியில் கொண்டு வரணுன்றது நோக்கமாக அமைதா, இல்லைனா இது திடீர்னு இப்படி வரும்போது ஆசிரியர்கள் கூட சில நேரங்களில் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. உண்மைக்குமே இப்படி ஒரு டீச்சர் கலந்துட்டுனாங்க. இது பெஜெண்ட்டுக்கு போனதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அவங்க அந்த பெஜெண்ட்டில் ஒரு கட்டம் தான். எந்த பெஜெண்ட்டுக்கு போனாலும் நீச்சல் உடையில் வாரதுன்றது வந்து ஒரு கட்டமாக இருக்கும். அந்த கட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க நீச்சல் உடையில் வருவாங்க. இன்னொன்று அழகி போட்டிக்கு போகிறது அப்படின்றதும் ஒரு லேசான ஒரு விஷயம் இல்லை. உலக அழகின்னு சொல்லும்போது அவங்களோட அழகையா இல்லைன்னா அவங்க கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா அதை பார்த்து மட்டும் ஒரு உலக அழகி தேர்ந்தெடுக்கப்பட போகிறதில்ல. அவங்களோட கல்வி திறமை, அவங்க எவ்வளோ திறமையானவங்க, இப்படி பல கட்டங்களை தாண்டி தான் அவங்க உலக அழகி அப்படின்ற அந்த மகுடம் சூட்டப்படுறாங்க. அப்போ நாங்கள் சாதாரணமாக எடுத்தோன்னே ஒரு அழகி போட்டிக்கு போயிட்டாங்க, ஒரு பேஜெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அதை வந்து அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாக்கி அவங்கள கேவலப்படுத்தி அப்படி சொல்கிறது. இப்போ இந்த நீச்சல் உடையில் வந்தது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆசிரியர் வந்திருந்தால் அது சில வேளைகளில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விடயம்தான்.
ஒரு ஆசிரியரை அப்படி பார்த்துட்டு மாணவர்கள் மத்தியில் அப்படி இருக்கிறது சாதாரணமாக எங்கட நாட்டு கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆமாம் சுஜி, ஆனால் அப்படி இருக்கக்குள்ளே சிலர்கிட்ட கமெண்ட்ஸும் வந்து காணப்படுது, பாசிட்டிவாகவுமே வந்து ஆமாம் நிச்சயமா. ஏன்னா பேஷன் வேறு ப்ரொஃபஷன் வேறு. அப்போ ஒரு ப்ரொஃபஷனை டீச்சராக இருக்கிறவங்க ஏன் அதுக்கு போகக்கூடாதா அப்படின்ற மாதிரியான சில பாசிட்டிவான கமெண்ட்ஸுமே காணப்படுது. அப்போ எல்லா மக்களையுமே நம்ம வந்து தப்பாக சொல்ல இல்லை, சிலர் வந்து ரொம்ப இது வந்து என்னன்னா அதுலேயும் பாருங்க, இது வந்து தவறாக தானே புரியப்பட்டிருக்கு. இப்போ உண்மையாக கலந்துக்கிட்ட அந்த ரீனான்றவங்களும் ஒரு டீச்சர் இல்லை, அப்போ அவங்க ஒரு ஆசிரியராக இல்லை, அவங்க வந்து அந்த நாட்டில் ஒரு சமூக சேவை துறையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க டீச்சரும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, டீச்சர்னு நினச்சி தான் அந்த பாசிட்டிவ் கமெண்ட்டே வருது. ஆமாம், பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அவங்க டீச்சர்னு மிஸ்லீட் ஆகப்பட்டு தான் வருது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் ஒரு பாடசாலை சம்மந்தப்படுத்தியோ அல்லது ஒரு இலங்கை நாட்டுன்ற சம்மந்தப்படுத்தி ஒரு வெளிநாட்டு காணொளி ஒரு புகைப்படத்தை நாங்கள் பகிரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம், நாங்கள் ஒரு ஆசிரியர் தொழிலை வந்து இதில் கொண்டு வந்து ஒரு பாடசாலையை கொண்டு வந்து அந்த பெயர்கள் இது சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்த இலங்கையோட நாங்கள் தொடர்பு படுத்தி பார்க்குறோம். இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமா, இதை இவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. பெண் பிள்ளைகளை பற்றி பெற்றோர் வந்து பயப்படுறது ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்றைய சூழ்நிலையில். அப்படி ஒரு இதுதான் காணப்படுது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு ஸ்கூல், அதாவது பெண்கள் பாடசாலையை மையப்படுத்தி அதுலேயும் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தை மையப்படுத்தி ஒரு டீச்சர் எப்படி இருக்காங்க, ஆமா இது இவங்க வந்து ஒரு ஆங்கில ஆசிரியை அப்படின்னு சொல்லி போடும்போது பேரண்ட்ஸுமே வந்து பயப்படுவாங்க. நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பாங்க, அவங்களுமே பயப்படுவாங்க, கல்ச்சர் மாறிடுச்சு, கல்ச்சர் போகுது அப்படின்னு பேரண்ட்ஸ் மத்தியில் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கா, இல்லாட்டி ஒரு ஸ்கூல் பேரை வீணாக்குறதுக்கா, இல்லாட்டி பெண்கள் பாடசாலைகளை டார்கெட் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் பகிரப்படுதுன்னு சொல்லி தெரியலதான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்படி போய் இது வேற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சில நேரம் சிலர் வந்து இது அவங்களுக்கு விருப்பப்படி ஒவ்வொரு ஸ்கூல்ஸோட பேரை யூஸ் பண்ணிக்கொள்கிற நேரங்கள் வரும். அதனால இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நாங்கள் ஸ்டார்ட்லேயே நாங்கள் அந்த தவறான தகவல்களை வந்து கிள்ளி எரிஞ்சிடணும். அப்போ தான் அந்த தவறான தகவல்கள் பகிரப்படுறது வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறேன். மற்றது இது ஒரு ஏன் நாங்கள் இதை மெயினாக பேசுகிறோம்னா, இது நிறைய வாசகர்கள் வந்து எங்களுக்கு அனுப்பி இது தொடர்பான உண்மையை கண்டறிங்க அப்படின்னு எங்களுக்கு முன்வச்ச கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த உண்மை கண்டறிவு ஆய்வை மேற்கொண்டிருந்தோம். எனவே இவங்க வந்து இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஆசிரியை அல்ல, இது குவாத்தமாலாவில் நடைபெற்ற ஒரு உள்ளூர் அழகி போட்டிகளின் போது பங்கு பற்றிய ஒரு இளம்பெண். எனவே இது தொடர்பான முழுமையான ஆய்வறிக்கையை ஃபேக்ட்ரிஸ் இன் ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எங்களோட இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் அன்றி நீங்கள் இது மாதிரி ஏதாவது தகவல்கள் தவறாக இருக்குது, அது தொடர்பான உண்மையை அறியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 07214146966 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலம் எங்களை தொடர்பு கொண்டு அவ்வாறான லிங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு செய்தியாக இருக்கலாம், ஒரு தகவலாக இருக்கலாம், எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் அது தொடர்பான உண்மையை கண்டறிந்து உங்களுக்கு அறிவிக்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி எங்களோட சமூக ஊடக பக்கங்கள்லேயும் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா காணொலிகளையும் காணக்கூடியதாக இருக்குங்களா? சமூக ஊடக பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் போன்ற அனைத்திலுமே இது தொடர்பான காணொலிகள் எங்களுடைய சேனலில் காணப்படுது. இது தொடர்பான விடயம் வாசிக்க டைம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க அந்த காணொலிகளாகவே பார்த்துக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலுமே வந்து ஃபேக்ட்ரிஸ் இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி காணப்படுது. அதையுமே நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்களா அந்த மும்மொழிகள்லையும் இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.